அத்தியாயம் 9. நிழல்களும் அலறல்களும். பெருங்கல் நகரின் சூழல் மாறியது. அந்திப்பொழுது நெருங்க நெருங்க பிரகாசமான பகல் பொழுதுகள் மங்கின. ஒவ்வொரு நாயும் எச்சரிக்கையை தனது இரண்டாவது தோலை போல் அணிந்திருந்தன. பகைமைக்கு பதில் ஒற்றுமை வந்ததால் கூட்டங்கள் காலை நேர ஓட்டங்களை ஒருங்கிணைத்தன. உணவு ரோந்து பணிகளை பிரித்து கொண்டன. இரவு நேர காவலர்களை நியமித்தன. சந்து பொந்துகளில் சங்கேத குறைப்புகள் ஒலித்தன. குட்டிகளுக்கு தொடர் ஓட்ட பந்தயங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இது பாதி விளையாட்டு, பாதி இராணுவ பயிற்சி. குப்பன் கூட தனது தேங்காய் சிரட்டை கிரீடத்தை இப்போது மிகுந்த மரியாதையுடன் அணிந்திருந்தான். அவன் இப்போது பண்டக விநியோக பிரிவின் தலைவன். ராஜா கரிக்கட்டை துண்டுகளை கொண்டு புழுதியில் கோடுகளை வரைந்து வழிகளை திட்டமிட்டான். இரும்பு பாதை 3 குட்டிகள் வடக்கு வாசலில் இருக்கட்டும். டெம்பிள் ராக் காவலாளிகள் தேநீர் கடைக்கு பின்னால் இருக்க வேண்டும். கேனல் டைல் சிறு பாலங்களை ரோந்து செய்யுங்கள். மார்க்கெட் போன் சந்தை குப்பைகளை தொட்டிகளை கவனியுங்கள். ஆலைக்கு அருகில் பழத்தை இரட்டிப்பாக்குங்கள். மாணிக்கம், வீறு, பாப்பா மற்றும் புச்சி கூட தங்கள் இடங்களை பிடித்து கொண்டனர். ஒரு பொதுவான நோக்கத்தின் முன் பழைய பகைகளை மறைந்து போயின. ஒவ்வொரு சந்திப்பிலும் பாப்பா ஆசீர்வாதங்களை முணுமுணுத்தது. மாலை நேரங்கள் கூட நம்பிக்கையோடு பின்னப்பட்டிருந்தன. லூனா தனது பால்கனியில் இருந்து இந்த திட்டமிட்ட அணிவகுப்பை பார்த்தாள். பெருமையாகவும் பயமாகவும் வியப்பாகவும் அவளுக்கு இருந்தது. விருப்பமில்லாத காவலரான ராக்கி இரும்பு கம்பிகள் வழியாக பிஸ்கட்களை வழங்கினான். அங்கும் இங்கும் நகரும் கூட்டத்தை அவ்வப்போது கவனித்தான். டெய்ஸியும் அவர்களோடு இணைந்து கடந்து செல்லும் ஒவ்வொரு குட்டிகளையும் பாராட்டுவதை உறுதி செய்தாள். ஆனால் இரவு வேறொரு ஒழுங்கை கொண்டு வந்தது. தெருவிளக்குகள் விட்டு விட்டு எரிய தொடங்கிய போது பெருங்கல் நகரம் தனது மூச்சை அடக்கி கொண்டது. ஆலை இயங்கியது, லாரிகள் உருண்டன. ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய சத்தம் ஆபத்திற்கு முன் நிலவும் அந்த அமைதிதான். கூட்டங்கள் தங்கள் இடங்களுக்கு சென்றன. வாள்கள் தாழ்ந்திருக்க கண்கள் விரிந்திருந்தன. பாதுகாப்புக்காக ஒவ்வொரு குழுவும் ஜோடியாக இருந்தன. ராஜா தனது தளபதிகளுடன் ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் ஆய்வு செய்தான். தனியாக பிரிந்து செல்லாதீர்கள், தூங்காதீர்கள், எதையாவது பார்த்தால் எச்சரிக்கை கொடுங்கள். வெறும் 3 குறைப்புகள் தான், முழுமையாக ஊளையிடுங்கள். உச்சி ஒரு பழைய துருப்பிடித்த கொலுசை தனது அதிர்ஷ்ட பொருளாக கண்டுபிடித்து அதை தனது கழுத்தில் பெருமையுடன் கட்டி கொண்டான். குப்பன் மீதமிருந்த எல்லா பூண்டு தோள்களையும் ஆலைக்கு பின்னால் ஒரு உடைந்த பலகைக்கு அடியில் திணித்தான். சிறுத்தையின் வயிற்றுக்கு உணவளிப்பதை விட அதன் மூக்கை பயமுறுத்துவது மேல் என்று முணுமுணுத்தான். வேகத்தின் அரசனான வீரு கால்வாய் ஓரத்தை மீண்டும் மீண்டும் சரிபார்த்தான். அவனது மூக்கு எப்போதும் துடித்து கொண்டிருந்தது. ரோமங்கள் சிலிர்த்தன. பாப்பா கடைசியாக அந்த பழைய அரிசி வண்டிக்கு அருகில் அமர்ந்து தனக்கு தெரிந்த எல்லா நிலவு மற்றும் நதி தெய்வங்களுக்கும் பிரார்த்தனை பாடல்களை பாடியது. லூனா ஸ்கைநெக்ஸ்ட் உள்ளேயே இருந்தாள். ஆனால் அவளது உடலின் ஒவ்வொரு அணுவும் எல்லையில் துடித்து கொண்டிருந்தது. நள்ளிரவில் யாராவது வெளியே பார்த்தால் பால்கனியில் அவளது நிழல் பதற்றத்துடன் அங்கும் இங்கும் நடப்பதை பார்த்திருக்கலாம். இருப்பினும் பயத்தால் பெருங்கல் நகரின் நகைச்சுவை உணர்வு ஒருபோதும் அளிக்க முடியவில்லை. அமைதியான நேரங்களில் குப்பன் போர் விளையாட்டுகளை நடத்தினான். பிளாஸ்டிக் வாளிகளை தலையில் கவசங்களாக அணிந்து குட்டிகளை வைத்து நடனமாட செய்தான். அந்த பழமையான எலும்பு கொடியாக பயன்படுத்தப்பட்டது. டெம்பிள் ராக் மற்றும் கேனல் டைல் கூட்டங்கள் போலி துரத்தல்களை நடத்தின. வாழைப்பழ தோள்களில் வலிக்கி விழுந்தபடி கற்பனை எதிரிகளை பார்த்து சினிமா வசனங்களை பேசின. மாணிக்கம் சேவலை போல கத்தி சிறுத்தையை பயமுறுத்த முயன்றான். அதன் விளைவு குட்டிகள் சிரிப்பால் வெடித்தன. ஒரு நிமிடத்திற்கு எல்லா பதற்றமும் விலகியது. ராஜா அந்த மகிழ்ச்சியை பொங்கவிட்டான். வீரர்கள் சேற்றில் நிலத்திலும் கூட நடனமாடுவார்கள் என்று அவன் நகைச்சுவையாக சொன்னான். ஒரு கணத்திற்கு எல்லோரும் அதை நம்பினார்கள். 2வது இரவில் ஒரு பேரழிவு ஏற்பட்டது. ரோந்து பணியின் நடுவே நிலவொளி வெள்ளிக்கடலென படர்ந்திருக்க அந்த தண்ணீர் தொட்டிக்கு அருகே ஏதோ அசைவதை வீறு கண்டான். ஒரு நிழல் நழுவி வந்தது. மெலிந்த புள்ளிகள் கொண்ட
சாதாரணமான வேட்டை மிருகத்தை விட பெரிய உருவம். வீரு கூர்மையாகவும் அவசரமாகவும் குறைத்தான். 3 கூட்டங்கள் அங்கே விரைந்தன. ராஜா முன்னால் சென்றான். பற்களை காட்டியபடி சிறுத்தை வெளிப்பட்டது. அதன் காலடிகள் சத்தமின்றி இருந்தன. அதன் கண்கள் தற்காப்பு வீரர்களை எடை போட்டது. பசியுடன் கணக்கிட்டது. நில்லுங்கள் என்று ராஜா குரைத்தான். கூட்டங்கள் அணிவகுத்தன. உடல்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி நின்றன. நடுங்கினாலும் உறுதியாக நின்றன. சிறுத்தை மெதுவாக நிதானமாகவும் முன்னேறியது. கூட்டத்தில் பயம் பரவியது. அது தனது கையை ஒருமுறை வீச இரும்பு பாதையின் மிக சிறிய குட்டி ஒன்று தூக்கி வீசப்பட்டது. அது வலியால் கத்தியது. பாப்பா அலறியது. ஒன்றாக இருங்கள், சிதறி ஓடாதீர்கள். அடுத்த 5 வினாடிகள் எல்லாம் குழப்பமாக இருந்தது. குறைப்புகள், அலறல்கள் உடல்களில் தரையில் உருண்டன. கேனல் டைல் ஓட்டக்காரர்கள் அங்கும் இங்கும் ஓடி சிறுத்தையை குழப்ப முயன்றனர். ஆனால் அந்த மிருகம் அவர்களை தட்டிவிட்டது. டெம்பிள் ராக் நாய்கள் சிறுத்தையின் வால் மற்றும் குதிகால்களை கடித்தன. ஆனால் அவை சேற்றில் தூக்கி வீசப்பட்டன. இரும்பு பாதை ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியது. ராஜா அதன் தலைமையில் இருந்தான். குப்பன் ஒரு தீர்க்கமான முயற்சியாக தனது தேங்காய் கிரீடத்தை சிறுத்தையின் மூக்கை நோக்கி வீசினான். அது ஒரு சத்தத்துடன் மோதி திரும்பியது. சிறுத்தை சீறியது. மாணிக்கம் பழைய வசவு சொற்களை கத்தினான். முத்துவும் புச்சியும் சத்தம் எழுப்ப குப்பை தொட்டிகளை தட்டினர். சிறுத்தை சற்றும் குறையாமல் கூட்டத்தினுள் பாய்ந்து மார்க்கெட் போன் குழுவின் துணைத் தலைவராய் காயப்படுத்தியது. வீருவின் காதை தாக்கியது. ராஜா அதை தடுக்க விரைந்தான். அந்த வேட்டை மிருகத்தின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். இரு தலைவர்களின் பார்வைகளும் மோதிக்கொண்டன. ஒன்று நிழலைப் போல பழமையானது, மற்றொன்று தெருக்களால் செதுக்கப்பட்டது. சிறுத்தை பாய்ந்தது. ராஜா நூலிலையில் தப்பினான். கூட்டங்கள் மீண்டும் அணி திரண்டன. காயப்பட்டிருந்தாலும் சிதறாமல் தங்களுக்கு தெரிந்த எல்லா பழைய போர் முழக்கங்களையும் எழுப்பின. தன்னை பல நாய்கள் சூழ்ந்திருப்பதை பார்த்து எச்சரிக்கை அடைந்த சிறுத்தை ஒரு தந்திரமான சீறலுடன் இரவில் மறைந்தது. அந்த தாக்குதலின் விளைவு மிகவும் கொடூரமாக இருந்தது. சேறு படிந்த உடல்கள், இரத்தம் தோய்ந்த உரோமங்கள் மற்றும் துக்கத்தில் விரிந்த கண்கள். பல நாய்கள் நொண்டின. மார்க்கெட் போன் குழுவின் குட்டி நாய் ஒன்று அந்த அரிசி வண்டிக்கு அருகில் நினைவிழந்த நிலையில் கிடந்தது. பெரியவர்களுக்கும் கூட காயங்கள் ஏற்பட்டிருந்தன. ராஜா காயப்பட்டவர்களுக்கு இடையே நகர்ந்து சென்றான். அவர்களின் காயங்களை நக்கி சுத்தம் செய்தபடி உத்தரவுகளை பிறப்பித்தான். எல்லாரும் ஒன்றாக இருங்கள். நாம் ஒருவரை கவனிப்போம், பாதுகாப்போம், காத்திருப்போம். பாப்பா பிரார்த்தனைகளை முன்னின்று நடத்தியது. உதவி செய்ய முடியவில்லையே என்ற தவிப்பில் லூனா பால்கனியில் இருந்து மௌனமாக இதை பார்த்து கொண்டிருந்தாள். ராக்கி மனிதர்களை அலையுங்கள் என்று குரைத்தான். ஆனால் விடியும் வரை அவர்கள் எதையும் செய்ய போவதில்லை என்று அவனுக்கு தெரியும். குப்பன் தனது பயத்தை மறைத்து கொண்டு வீரமாக நகைச்சுவை பேச முயன்றான். அடுத்த முறை 2 தேங்காய் சிரட்டைகளை வீசுவேன். அதுதான் என் பழிவாங்கல். அவனது சிரிப்பு பலவீனமாக இருந்தது. ஆனால் சில குட்டிகளுக்கு அந்த ஒரு சிறு சிரிப்பு தான் உயிர் நாடியாக அமைந்தது. டெம்பிள் ராக் குழுவினரால் கட்டு போடப்பட்ட வீரு முணுமுணுத்தான். அடுத்த முறை இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும், காத்திருக்க கூடாது. முத்துவும் புச்சியும் சிறிய குட்டிகளுடன் தங்கி பழைய வீரர்களை பற்றி கதைகளை சொல்லி பாதுகாப்பான நாளை பற்றி வாக்குறுதி அளித்தனர். சூரியன் உதித்த போது பெருங்கல் நகரின் சந்துக்களில் ஒருவித அமைதியற்ற நிசப்தத்தால் நிறைந்திருந்தன. அந்த போர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. 4 நாய் கூட்டங்களும் அந்த ஆலமரத்தின் அடியில் ஒன்று கூடின. எந்த அமைதி பேச்சு வார்த்தையாலும் செய்ய முடியாத ஒன்றை அந்த பேரழிவு செய்திருந்தது. அனைத்து தடைகளையும் அது உடைத்தெறிந்து பாப்பா அனைவரையும் அமைதியாக இருக்க சொன்னது. காய்ந்த இரத்தமும் சேறு படிந்த முகத்துடன் ராஜா நடுவில் அமர்ந்திருந்தான். நமது பலம் எது என்று ஒவ்வொருவராக பார்த்து பாப்பா கேட்டது. வேகம் அல்ல என்றான் வீரன். பற்கள் அல்ல என்று மாணிக்கம் முணுமுணுத்தான். தந்திரங்கள் அல்ல என்று குப்பன் சேர்ந்து கொண்டான். இதுதான் என்று ராஜா தனது காலை தரையில் அழுத்தி சொன்னான். ஒற்றுமை. நமக்கிடையே இடைவெளியே இருக்கக்கூடாது. சிறுத்தை நம்மை பிரித்து பார்க்கும் அளவிற்கு இடமளிக்க கூடாது.
மாணிக்கம் பணிவுடன் தலை வணங்கினான். குப்பன் தனது தேங்காய் சிரட்டின் பாதியை அவனுக்கு கொடுத்தான். வீரு உறுதியுடன் தலையசைத்தான். நெருக்கடியான நேரத்தில் உருவான அவர்களின் இந்த ஒற்றுமை எந்த திட்டத்தையும் விட வலிமையானதாக இருந்தது. மனிதர்களிடமிருந்து உதவி அவ்வளவு சீக்கிரம் வரவில்லை. ஆலை தொழிலாளர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டனர். மேற்பார்வையாளர் திரு சோமசுந்தரம் அந்த வேட்டை மிருகத்தை பயமுறுத்தி விரட்ட தீ மூட்ட முயன்றார். ஆனால் சிறுத்தை நிழல்களிலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அது மிகவும் தந்திரமானது, எதற்கும் அஞ்சவில்லை. ஒவ்வொரு மணி நேரமும் நாய்கள் அரிசி ஆலையை சுற்றி வந்தன. உள்ளே தொழிலாளர்கள் நெல்சாமியின் பாதுகாப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு பழைய ராஜாவின் ஆன்மா கொண்ட நாய் தங்களை பாதுகாப்பதாகவும் வதந்திகள் பரவின. பெயர் சொல்ல அஞ்சும் ஒரு மௌனக்காவலன் அவன். பாதி கண் பார்வை இழந்த ஒரு பழைய ஆலை நாய் கிசுகிசுத்தது. அந்த சிப்பிப்பாறையும் இவர்களுடன் நின்றால் இருள் விலகிவிடும். 4வது சிப் முடிந்ததும் அனைவரும் கண்களும் அந்த புலப்படாத இதிகாசத்தை நோக்கி திரும்பின. இதற்கிடையில் ஸ்கைனெக்ஸ் குடியிருப்பில் எதுவுமே செய்ய முடியாமல் லூனாவால் இனி காத்திருக்க முடியவில்லை. அவள் டெய்ஸியையும் டோட்டோவையும் சமாதானப்படுத்தி வேலி வழியாக செய்தி அனுப்பினாள். எங்களிடம் பிஸ்கட்டுகள், தண்ணீர், பழைய துண்டுகள் உள்ளன. யார் வேண்டுமானாலும் வரலாம். ராக்கி வேலியை பலப்படுத்துங்கள், அந்நியர்களை உள்ளே விடாதீர்கள் என்று வாதிட்டான். ஆனால் அவனது வீர வேஷத்திற்கு பின்னால் குரல் நடுக்கம் இருந்தது. நள்ளிரவில் ராஜா நொண்டியபடி கடந்து செல்வதை லூனா பார்த்தாள். அவன் ஒருபோதும் அழுததில்லை, வேகத்தை குறைத்ததில்லை. அவள் அவனுக்காக ஒரு பிஸ்கட்டை போட்டாள். அதில் மீதமிருந்த தயிர் சாதம் தடவப்பட்டிருந்தது. அவன் அதை சாப்பிட்டான். அவனது கண்கள் நன்றியை காட்டின. அவனது ஆன்மாவோ வலியால் துடித்தது. ஒரு நிமிடம் தங்கள் உலகங்களும் இடையிலான தூரம் அரை பாதத்தின் அகலத்தை விட குறைவு என்பதை லூனா உணர்ந்தாள். நள்ளிரவில் பெருங்கலின் ஒன்றுபட்ட நாய்க்கூட்டங்கள் புதிய சடங்குகளை அரங்கேற்றின. வட்ட வடிவில் அணிவகுத்தல், ஒவ்வொரு மணி நேரத்திற்கு உரத்த எச்சரிக்கை உலைகள் மற்றும் பாப்பா தலைமையில் நடந்த புனிதமான நடனங்கள். வாள்கள் தாளமிட, கால்கள் தரையை அதிரச் செய்ய அவர்களின் குறைப்பொலி அரிசி ஆலை மற்றும் கோயில் படிக்கட்டுகளில் எதிரொலித்தது. காற்றில் நம்பிக்கை, துக்கம் மற்றும் தளராத துணிச்சல் துடித்தது. பெருங்கல் நிமிரும், பெருங்கல் போரிடும் என்று குப்பன் ஒரு கோஷத்தை தொடங்கினான். தூக்கத்தில் இருந்த மிக சிறிய குட்டிகள் கூட அதை மனப்பாடம் செய்யும் வரை அவன் அதை தொடர்ந்தான். புதிய அடையாளங்கள் தென்பட்டன. வேலிக்கம்பிகளில் கட்டப்பட்ட ஸ்கார்ப் துண்டுகள், ஆலை ஜன்னல்களில் முடிச்சிடப்பட்ட கந்தல் துணிகள் என இங்கே ஒரு கூட்டம் நிற்கிறது என்பதை அனைவருக்கும் நினைவுபடுத்தும் பிரகாசமான சமிங்கைகள் அவை. மேலே இருந்த மனிதர்கள் இதை பார்த்து வியந்தனர். கீழே இருந்த ஒவ்வொரு நாயும் எதற்காக போராடுகிறோம் என்பதை அறிந்திருந்தது. விடியற்காலையில் அந்த நாய்க்கூட்டங்கள் காயப்பட்டிருந்தாலும் சற்றும் தளராமல் உறுதியாக நின்றன. அன்று இரவு சிறுத்தை மீண்டும் வரவில்லை. மௌனமானவன் காவல் காத்தான். நெல்சாமியின் தேவதை எங்களை காப்பாற்றியது என பல வதந்திகள் பரவின. எல்லையில் மஞ்ச நிற கண்கள் ரோந்து வந்ததை தான் பார்த்ததாக பாப்பா சத்தியம் செய்தது. ராஜா தனது சபையை கூட்டினான். ஒவ்வொரு இழப்பும் துணிச்சலால் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்னும் இங்கேதான் இருக்கிறோம். வால்பகுதியில் கட்டுப்போடப்பட்ட குப்பன் நொண்டியபடி வட்டத்துக்குள் வந்தான். இன்று இரவு தின்பண்டங்கள் என் செலவு. தேங்காய் சிரட்டை கிரீடங்கள் கூட உண்டு. மாணிக்கமும் வீரும் சேறுபடிந்த கால்களால் கை குலுக்கி கொண்டனர். பழைய பைகள் இப்போது கௌரவ சின்னங்களாக மாறின. தழும்புகள் எஞ்சியிருந்தன. ஆனால் நகைச்சுவைகள் மீண்டும் நம்பிக்கையோடு கட்டி எழுப்பின. நாய்கள் தங்கள் பாணியில் இதை கொண்டாடின. வேடிக்கைக்காக நிழல்களை துரத்தின. மழைநீர் குட்டைகளில் துள்ளி விளையாடின. பழமையான தெருப்பாடல்களை பாடின. பாப்பா எப்போதும் போல தனது ஞானத்துடன் நினைவூட்டியது. நீங்கள் எதற்காக போராடினீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இரவு மீண்டும் வரும். ஆனால் அந்த விடியல் நேரத்தில் பெருங்கல் நகரம் மீண்டும் ஒரு சொந்த வீட்டை போல தோன்றியது. பின்னர் சூரியன் மறையத் தொடங்கியதும் மீண்டும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. சிறுத்தையின் காலடி தடங்கள் மீண்டும் தெரிந்தன. இம்முறை இன்னும் நெருக்கமாகவும் ஆழமாகவும் இருந்தன. காயங்கள் ஆறினாலும் அந்த பழைய பயம் ஒருபோதும் சாவதில்லை. லூனாவின் கண்காணிப்பு, ராக்கி அனுப்பிய பாதுகாப்பு பரிசுகள்,
டெய்ஸியின் கனிவு மற்றும் ஒளிந்து கொள்ள மறுத்த ஒவ்வொரு குட்டிகளிடமிருந்து ராஜா தன் துணிச்சலை திரட்டி கொண்டான். அவன் திட்டமிட்டான், காத்திருந்தான். விரைவில் எந்த விளையாட்டும் இன்றி, தப்பிக்க வழியுமின்றி அந்த மிருகத்தை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் நம்பினான். பெருங்களுக்காக நாம் நிற்போம், நாம் போராடுவோம். இரவு மீண்டும் சூழ்ந்தது. நிழல்கள் திரண்டன. ஆலை அதிர்ந்தது. வரப்போகும் போருக்காக ஒவ்வொரு நாயும், அந்த மௌனமானவன் உட்பட, தங்களை தயார்படுத்தி கொண்டன.